ஹேடா ஃபிக்ஸீஸ் எல்லாரும் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ரொம்பவே ஹாப்பியாக இருக்க வேண்டிய டே. ஏன்னா இன்னைக்கு நம்ம பன்னியோட பர்த்டே. எல்லா சவுத் கொரியா ஃபுல்லுமே நம்ம பர்னியோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. அங்கே மட்டும் இல்லை, இந்தியாவிலையும் நிறையா செலப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ நம்ம பன்னிக்கு ஒரு பெரிய ஹாப்பி பர்த்டே சொல்லிடலாம். ஹாப்பி பர்த்டே ஜங்குக். என்னோட சார்பாகவும் நம்ம சேனல்ஸில் இருக்கிற எல்லா ஃபிக்ஸி சார்பாகவும் நம்ம ஜங்குக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக விஷ் பண்ணிவிட்டு ப்ரே பண்ணிக்கலாம். ஓகேவாடா ஃபிக்ஸிஸ்? இன்றைக்கி அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான பிடிஎஸ் ஆர்மிஸோட லைஃப்பில் ஒரு அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான டே நம்ம பன்னி பர்த்டே தான். அண்ட் அவர் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும், எப்போவுமே ஹெல்த்தியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ப்ரே பண்ணிக்கலாம். அண்ட் இது ஜங்குக்கோட ஸ்பெஷல் இன்னைக்கு. ஸோ அதனாலேயே நாம் ஜங்குக்கோட ஒரு ஹாட்டான ஒரு ஒன் ஷாட்டை தான் நான் போட போகிறேன். ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்க. ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் போடுங்க, எப்படி இருந்துச்சுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. அண்ட் ஹாட்டான சீன்ஸ் எல்லாம் டெலகிராமில் நான் போஸ்ட் பண்ணிடுவேன்டா ஃபிக்ஸீஸ். போஸ்ட் பண்ணுற, அதாவது ஹாட் சீன்ஸ் வரும் இதில் போடுவேன்னாலே நான் போடும்போது எந்த டைம்லேருந்து ஹாட் சீன்ஸ் ஸ்டார்ட் ஆகும் அதை நான் இங்கே டெலகிராமில் போய் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு நான் வீடியோலேயே சொல்லிடுவேன். ஓகேவாடா ஃபிக்ஸீஸ்? ஸோ நம்ம இப்போ டேரெக்டாக சரிக்கலே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனே உங்ககிட்ட தான் இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இன்ட்ரோ பார்த்துடலாம். நீங்களும் ஜேகேவோ மேரேஜ் பண்ணியாச்சு, லவ் மேரேஜ் தான். ஆனால் நீங்கள் தான் ஜேகே பின்னாடி துரத்தி லவ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஜங்குக்கும் வேண்டாம், சின்ன பொண்ணு, கொஞ்ச நாளில் திரும்பி போயிடுவா அப்படின்னு அவர் அந்த அளவுக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்துருக்க மாட்டார். ஆனால் நீங்கள் விடாமல் ஜங்குக்கை துரத்தி லவ் பண்ணுவீங்க. இனி லவ் பண்ணுறதெல்லாம் வேலைக்கே ஆகாது. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு போனால் தான் இவன் நம்ம வழிக்கே வருவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ நம்ம இப்போ அதுலேருந்து தான் கன்டினியூ பண்ண போகிறோம். நீங்கள் ஒரு பெரிய மாசான பிளானை போட்டுட்டு தான் இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னா, ஜங்குக் இருக்கிற அதே கிளப்பில் தான் இருக்கீங்க. எப்போவுமே ஜங்குக் அவங்க கிளைண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுறது இல்லை டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னா அங்கே தான் நம்ம ஜங்குக் இருப்பார். நீங்களும் அங்கே தான் இருக்கீங்க, ஜங்குக்கை தான் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. பட் ஆனால் ஜங்குக் உங்களுக்கு கொஞ்சம் கூட இம்பார்ட்டன்ஸே கொடுக்கல. இதெல்லாமே மேரேஜ்க்கு முன்னாடி நடக்கிற விஷயம்தான். ஸோ நீங்கள் வா, என்ன இவன் கொஞ்சமாச்சும் கண்டுக்கிறானா பாரு, எவ்வளோ நாளாக இவன் பின்னாடி போய்கிட்டே இருக்கான். கொஞ்சமாச்சும் கண்டுக்கிறானா? இன்னைக்கு பண்ணுற வேலையில் அவன் அப்படியே மொத்தமாக அப்படியே ஃப்ளாட் ஆயிடணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிட்டு எந்திரிச்சு போகிறீங்க. அங்கே ஜங்குக் அவரோட கேங்கு கூட தான் உக்காந்துக்கிட்டு இருக்காரு. அவங்களோட கேங் யாருன்னா நம்ம டேங்கு ஜிமினும் தான் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் போகிறீங்க, போய் ஜங்கு கூட லேப்பில் தான் உட்காடுறீங்க. அங்கேயா அங்கே பார்த்து டேங்கு ஜிமினுக்கு வந்துட்டாடா, சரி என்னென்னலாம் கூத்து நடக்க போதும் நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மோக் பண்ணிட்டு அவங்க வாங்கி குடிச்சிட்ருக்காங்க. ஏய், என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? எந்திரிச்சு போடி, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பண்ணாதன்னு. எந்திரிச்சு போயிரு, எனக்கு கோவம் வர்றதுக்குள்ளார எந்திரிச்சு போயிரு. முடியாது, முடியவே முடியாது, போகவே முடியாது. எனக்கு இன்னைக்கு ஒன்று தெரிஞ்சே ஆகணும். நானும் எவ்வளோ நாளாக உன் பின்னாடி அலைஞ்சிக்கிட்டே இருக்கேன். நான் எவ்வளவோ பண்ணுறேன், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரியே தானடா இருக்கேன் நீ. ஏய், என்னடி டாலாம் வருது? அப்படி தாண்டா வரும், என்னடா பண்ணுவ அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஜங்குக்கு வச்சுருந்த அந்த ஒயினை, கிளாஸில் இருக்கிற ஒயினை ஜங்கு கையில் இருந்த புட்டிங்கி நீங்கள் குடிச்சிடுறீங்க. என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன பண்ண? நீ குடிக்க வச்சுருந்தது நான் குடிச்சிட்டேன், அவ்வளோ தானே. ஆனால் டேஸ்ட்டு நல்லா இருக்குது தெரியுமா அப்படின்னு அகெயின் நீங்கள் கிளாஸை எடுத்து ஊற்றி குடிக்க போகிறீங்க. பட் ஆனால் ஜங்குக்கு ஒழுங்காக எந்திரிச்சு போடு, என்ன வேலைடி பார்த்துக்கிட்டு இருக்க, போடு இங்கேருந்து. முடியவே முடியாது அப்படின்னு அகெயின் இன்னொரு பேக்கு உள்ளார போயிருது. லைக் இப்படி 3-4 தடவை நீங்கள் குடிச்சிடுறீங்க. ஃபுல்லும் மப்பாயிருச்சு மச்சான். இன்னி சம்பவம் சிறப்பாக இருக்கும் போலையே.
என்ஜாய் என்ஜாய் அப்படின்னு தேங்கு. டேய் மூடுடா, உனக்கு என்னடா, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இவளை பாரு, உன் ஆளுதான் எதுவும் பண்ண மாட்டா, அவ அமைதியா இருப்பா. ஆனா இவளை பாரு என்னென்ன பண்றான்னு. ஆ அவ லவ் சொன்னா நான் அக்செப்ட் பண்ணிட்டேன், நீ தான் பண்ண மாட்டேன்றியே, அதுக்கு யார என்ன பண்ண முடியும்? பாவண்டா குழந்தை ஜிமின் தான், ரொம்ப தான் அலைய விடுற, பேசாம அக்செப்ட் பண்ணிட்டு போயேன்டா. உனக்கு இந்த மாதிரி பின்னாடி சுத்துற பொண்ணு எவ்வளவும் கிடைக்க மாட்டாளுங்க. நீ பார்த்தாலே முறைச்சி பயந்துட்டு ஓடுற கேஸுங்க தான் அதிகம், அப்பலாவே வரா. அப்புறம் என்ன தாண்டா உனக்கு பிரச்சனை? அப்படியே உனக்கு வேண்டான்னு சொல்லி நான் தூக்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு ஜிமின் சொல்றாரு. ஒரே ஒரு முறை தான். ஜிமின் அப்படியே சைலண்ட் ஆயிட்டாரு. அவனை எருடா அவன் ஆளுக்கு கோத்து கோத்து விடுறேன் அப்படின்ற மாதிரி தான் லுக்கு. டேய் பொறுக்கி அப்படின்னு நீங்க ஜங்கு கூட காலரை பிடிச்சி உழுக்கு உழுக்குன்னு ஒழிக்கிறீங்க. ஏன்டா என் லவ்வை அக்செப்டே பண்ண மாட்டேங்கிற? ஆ எனக்கு என்னடா குறைச்சல்? நான் என்ன அழகா இல்லையா, ஹாட்டா இல்லையா? ஆ சொல்லுடா. ஜங்குக் தான் இல்லாம போயிடுச்சு, இன்னும் என்னத்தை கூத்து பண்ண போறாளோ அப்படின்ற மாதிரி ஜங்குக் பார்க்குறாரு. ஏய் ரொம்ப போதையரிச்சு, ஒழுங்கா எழுந்திரிச்சு போயிரு, ஓ வீட்டுக்கு. மாட்டேன்டா, போக மாட்டேன்டா, எனக்கு நீ பதில் சொல்லு அப்படின்னு நீங்க நல்லா புதையில தான் இருக்கீங்க. ஜங்கு கூட அப்படியே அந்த லிப்ஸை பார்க்குறீங்க. அந்த லிப்ஸு, அந்த லிப்ஸு அப்படின்ட்டு போய் நீங்கள் கிஸ் பண்ணிடுறீங்க. ஜங்குக்கா செம்ம ஷாக்கு. ஏன்னா நீங்கள் இது வரைக்கும் கிஸ் எல்லாம் பண்ணியிருக்க மாட்டீங்க. லைக் வந்து அப்படியே கிஸ் பண்ணாலும் சீக்ஸில் பண்ணுறது, இல்லை அவன் கையை பிடிச்சி கையில் பண்ணுறது, அந்த மாதிரி தான் பண்ணியிருந்திருப்பீங்க. ஜங்குக்கு செம்ம ஷாக்கு. அங்கே பார்த்துட்டு இருந்த டேங்கு ஜிமினும் ஸ்மெர்க் பண்ணிட்டே தான் பார்க்குறாங்க. சரி சரி, இன்னைக்கு சிறப்பான சம்பவங்கள்லாம் இருக்கு போலையே, அந்த மாதிரி அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்களா ஜங்குக்கு விட்டவே இல்லை, ரொம்ப ரஃபாக வந்து கிஸ் பண்ணுறீங்க. அவனோட லிப்ஸ் அப்படியே பைட் பண்ணுறது, சக் பண்ணுறதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பிரேக் பண்ணுறீங்க. ரொம்ப டேஸ்டாக இருக்கு தெரியுமாடா. எனக்கு இன்னும் வேணும்டா அப்படின்ட்டு அகெயின் வந்து நீங்கள் போகிறீங்க. பட் ஆனால் ஜங்குக்கா உங்கள் வாயை க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. ஏய் ரொம்ப போகுதுடி, வேண்டாம் நிறுத்திக்கோ. முடியாதுடா, முடியாதவே முடியாது அப்படின்ட்டு என்ன ஆகுதுன்னா அகெயின் வந்து ஜங்குக்கு வந்து உங்கள் வாயை தான் க்ளோஸ் பண்ணியிருந்திருப்பாரு. அதை தள்ளி விட்டுட்டு அகெயின் வந்து நீங்கள் கிஸ் பண்ணியிருப்பீங்க. ரொம்ப ரஃப்பாக டீப்பாக டங்க்கு ரெண்டு ஃபைட் பண்ணுறது. அவ்வளோதான், ஜங்குக்கு போச்சு, மொத்தமாக கண்ட்ரோல் முடிஞ்சு போச்சு. இப்போது அவரும் வந்து ரொம்ப வந்து உங்கள் வெஸ்ட்டை பிடிச்சி டைட்டாக பக்கத்தில் இழுத்து ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறாரு. டேங்கும் ஜிமினும் ஸ்மூத் பண்ணுறாங்க. சரி சரி, என் ஃப்ளாட்டு பையன், சரி சிறப்பான சம்பவங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து சரி அவன் நடத்தட்டும் அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து அதை பெருசாக கண்டுக்கல. அப்படியே அந்த கிஸ்ஸை ரொம்ப ஹாட்டாக போகுது. அவ்வளோதான், ஜங்குக்கா உங்களை தூக்கிட்டு போய் இப்போ அவருக்குன்னு தனியாக அவர் வந்தால் லைக் பாருக்கு வந்தால் விஐபி ரூம்ஸ் அந்த மாதிரி இருக்குல்ல, ஸோ அங்கே தான் உங்களை தூக்கிட்டு போகிறாரு. தூக்கிட்டு போய் டோரை காலால் மூடி லாக் பண்ணிட்டு அங்கே இருக்கிற பெட்டில் தான் போடுறாரு தொப்புன்னு. அவளை நானும் பொறுமையாக போனால் என்னதான் ரொம்ப தான் பண்ணுறேன், ரொம்ப என்ன இன்னைக்கு சீண்டிட்டேன், உனக்கு இருக்குடி இன்னைக்கு அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு உங்கள் ட்ரெஸ்ஸு மொத்தத்தையும் கிழிச்சு தூக்கி போட்டு அப்படியே ரஃப்பாக கிஸ் பண்ணுறது, சக் பண்ணுறது, கடிக்கிறது அப்படின்ட்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்களா அவன் பேரை சொல்லி மூணு பண்ணிட்டே இருக்கீங்க. அண்ட் இந்த மாதிரியான தரமான சம்பவம் நடந்துக்கிறதுக்கு அப்புறமா தான் ஜங்குக்கு வந்து உங்களை மேரேஜாக பண்ணியிருந்துருப்பாரு. அண்ட் வந்து இப்போ நீங்கள் ஹாப்பியாக தான் போய்கிட்டு இருக்கு. பட் என்ன தான் இருந்தாலும் வந்து லைக் அவர் மாஃபியா அப்படின்றதுனால ரொம்ப நேரம் உங்கள் கூட இருக்கிறதில்ல. லைக் மிஷன்ஸ்க்கு போகிறது, லைக் மீட்டிங்ஸு, கிளைண்ட்டை மீட் பண்ணுறது, டீலிங், இந்த மாதிரிலாம் ரொம்ப அதுக்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தால் உங்களுக்கு செம்ம காண்டாகுது.
ச்சே ஏன்டா இவன கல்யாணம் பண்ணோம், பேசாம நம்ம லவ்வராகவே இருந்திருக்கலாமோன்ற மாதிரி உங்களுக்கு தாட்டு. அப்போ தான் நீங்கள் வந்து வீடியோஸ் எல்லாம் லைக் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஷார்ட்ஸ் எல்லாம், அங்கே ப்ராங்கிங் வீடியோஸ் வருது. அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா வருது, நம்ம ஏன் அவனை ப்ராங்கிங் பண்ணக்கூடாது அப்படின்ற ஐடியா உங்கள் மண்டைக்குள்ளார வருது. ஸ்மிக் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களோட பேக்கெல்லாம் எல்லாமே எடுத்து வச்சுட்டு, லைக் உங்கள் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு உங்கள் பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போயிடுறீங்க. ஜங்குக்கு ரொம்ப டயர்டாக வீட்டுக்கு வராரு. அவர் எப்போ வீட்டுக்கு வந்தாலும் நீங்கள் அப்படியே சிரிச்ச மாதிரியே தான் வந்து ஜங்குக்கு ஹக் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லும் கிஸ் பண்ணி, வா மாமா, என்ன சாப்பிட்ற, என்ன குடிக்கிற, மசாஜ் பண்ணட்டுமா அப்படின்ற மாதிரி எல்லாமே நீங்கள் கேட்பீங்க. ஜங்குக் பார்க்குறாரு, என்னது இது, வீடு சைலண்ட்டாக இருக்குது, இப்படி இருக்காதே. அப்புறமா அவர் வந்து உள்ளார வந்து உங்களை பேரை சொல்லி கூப்பிடுறாரு. பட் ஆனால் நீங்கள் அங்கே இல்லை, எங்கே போனாவ. அப்புறம் மேட்ஸை கூப்பிட்டு கேட்டாங்க, இந்த மாதிரி நீங்கள் பேக் எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டீங்க அப்படின்ட்டு. ஜங்குக்கு ஷாக், என்ன கிளம்பி போயிட்டாளா. அவர் உடனே வந்து உங்களுக்கு கால் பண்ணுறாரு, நீங்கள் எடுக்கலை. பட் ஆனால் உங்களுக்கு தெரியுது அவங்க கால் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 1000 வாட்ச் பல்பு எரியுது உங்கள் மூஞ்சில. பண்ணு பண்ணு பண்ணு, இவ்வளோ நாள் என்ன தனியாக விட்டு போனேன், பார்க்கலாம்டா பார்க்கலாம், ஒரு நாள் நீ என்னை விட்டுட்டு இருக்க முடியுதா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபோனை சைலண்டில் தான் வச்சுருப்பீங்க. ஜங்குக் கண்டினியூஸாக கால் பண்ணிட்டே இருக்காரு, நீங்கள் எடுக்கவே இல்லை. உங்கள் அம்மா அப்பா எல்லாருமே ஜாலியாக, உங்கள் அம்மா அப்பா அண்ணன் வந்து நம்ம நம்ஜுன் தான். ஸோ வந்து அவரும் வந்து அடுத்த கால் வந்து நம்ஜுனுக்கு தான் வருது. நம்ஜுன் கேட்குறாரு, அவள் இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டாரு நம்ஜுன்னு. அது வந்து உங்களுக்கு தெரியாது. ஸோ வந்து நம்ஜுன் ஒர்க்கில் இருக்கும்போது தான் அந்த கால் வந்திருக்கும். ஸோ நம்ஜுன் வந்து அவள் அப்போவே வீட்டுக்கு வந்துட்டா அப்படின்ட்டு வந்து நம்ஜுன் சொல்லியிருப்பாரு. ஃபோன் எடுத்து அதை சொன்னாதான் என்னவா இவளுக்கு அப்படின்ட்டு ஜங்குக்கும் வந்து அவரும் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரெடி ஆகிட்டு உங்கள் வீட்டுக்கு தான் வராரு. காலிங் பெல் அடிக்கிறாரு. உங்கள் அம்மா தான் போய் ஓப்பன் பண்ணுறாங்க. மாப்பிள்ள, ஹலோ அத்தை, உள்ளே வாங்க மாப்பிள்ள, உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போட்டு, மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தாலே என்னென்ன கவனிப்பு நடக்குமோ எல்லா கவனிப்பும் நடக்குது. நீங்கள் கொஞ்சம் கூட ஜங்குக்கு கண்டுக்கவே இல்லை. அவன் வந்ததுமே நீங்கள் வந்து ரூமுக்கு போயிட்டீங்க. என்னாச்சு இவளுக்கு அப்படின்ற மாதிரி தான் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு ஒன்றுமே புரியல, கன்ஃபியூஸ்டாக பார்க்குறாங்க. என்னாச்சு மாப்பிள்ள, உங்கள் அப்பா தான் கேட்குறாரு. என்னாச்சு மாப்பிள்ள, ஏதாவது சண்டையா, சண்டை ஏதாவது போட்டிங்களா என்ன, அதனால தான் அவன் கொச்சிட்டு வந்துட்டாளா, ஆனால் அவன் அந்த மாதிரி எதுவுமே சொல்லலையே அப்படின்ட்டு உங்கள் அப்பா சொல்கிறாரு. தெரியலையே மாமா, நான் எப்பவும் போல் வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டுக்கு பார்க்குறேன், அவன் இல்லை. அப்புறம் மீட்ஸ் கிட்ட கேட்டால் அவன் இன்னைக்கு கிளம்பி போயிட்டா அப்படின்ட்டு தான் சொன்னாங்க மாமா. என்னன்னு தெரியலையே மாமா, சண்டை அந்த மாதிரி எதுவுமே இல்லையே, எப்போவுமே உங்கள் பொண்ணு தான் சண்டை போடுவா, நான் எதுவுமே சொல்ல மாட்டேனே அப்படின்ட்டு உங்கள் ஜங்குக்கு. நீங்கள் அங்கேருந்து எட்டி பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க அவன் என்ன பேசுகிறான் என்ன பண்ணுறான் அப்படின்ற மாதிரி. ஜங்குக்கும் வந்து உங்கள் ரூம் சைடு திரும்பி பார்க்குறாரு. உடனே நீங்கள் ஒளிஞ்சிக்கிட்டீங்க. நல்லா அலையட்டும் அலையட்டும் அப்படின்ற மாதிரி தான். என்ன இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜங்குக்கு உங்கள் பேரண்ட்ஸ் கூட தான் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் ரூமில் தான் இருக்கீங்க. உங்களுக்கு கோபம் வருது. இங்கே ஒருத்தி உங்ககிட்ட பேசலை பார்க்கலன்ட்டு கொஞ்சமாச்சும் ஏதாவது இருக்கா உனக்கு? எதுவுமே இல்லை, என் பேரண்ட்ஸ் கூட மட்டும் பேசிக்கிட்டே இருக்கல, அப்போ உனக்கு நான் வேண்டாம்ல, அங்கேயே இருந்துக்கோ அப்படின்ற கோவத்தில் நீங்கள் இருக்கீங்க. நான் டைமும் ஸ்கிப் ஆகிட்டு இப்போ டின்னர் டைமு தான். எல்லாம் வந்து லைக் நம்ஜுனும் வந்திருப்பார். அவர் ஜங்குக்கு எல்லாம் பேசிக்கிட்டு எல்லாம் இந்த ஒர்க்ஸ் பற்றி டிஸ்கஷன் அதெல்லாம் போயிட்டுருக்கு. ஆனால் நீங்கள் கொஞ்சம் கூட வந்து ஜங்குக் பக்கம் திரும்பியே பார்க்கல, கோவமாக தான் இருக்கீங்க. உங்கள் அம்மா தான், ஏய் மாப்பிள்ளைக்கு இதை வெயிடி, பாரு தீந்துருச்சு பாரு, நான் எதுக்கு வைக்கணும், அவனுக்கு வேணும்னா அவனே வச்சு சாப்பிடட்டும் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் அம்மா மண்டையிலே 2 போட்டு, என்னடி, என்ன வாய் ரொம்ப தான் நீளுது, அம்மா எதுக்கும்மா அடிக்கிற, ஒழுங்கா மாப்பிள்ளைக்கு வெய்யி, பாரு அவர் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு, என்ன எதுவும் வேணுமான்னு கேட்டு வெய்யி. அதெல்லாம் முடியாது, அவனுக்கு கை இருக்குல்ல வாய் இருக்குல்ல, வேணும்ன்ட்டா அவனே வந்து இது பண்ணிக்கிட்டோம் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே உங்கள் அப்பா, என்ன ஆச்சு செல்லம், ஏன் இப்படி கோவப்படுறீங்க, அப்புறம் மாப்பிள்ளை ஏதாவது திட்டாரா கோவப்பட்டாரா அப்படின்ட்டு வந்து உங்கள் அப்பா கேட்குறாரு. உடனே நம்ஜன், அட ஏன்பா நீ வேற, நம்ஜன் தான் சொல்லிட்டு இருக்காரு. ஜங்குக்காச்சும் இவன் மேலே கோவப்படுறதாச்சும், அவள் தான் பிசாசு மாதிரி கத்துவா, வாயை திறந்தா மூடவே மாட்டா, காதை பொத்திக்கிட்டு உட்காரணும் நாமெல்லாம், அந்த மாதிரி பிசாசு மாதிரி கத்துவா. ஜங்குக்கு அவளை திட்டுறாரா, நீ ஏன்பா காமெடி பண்ணிக்கிட்டு
அப்படின்ட்டு நம்ஜுன்னு சொல்றாரு. ஜங்குக்கு செம்ம சிரிப்பா வருது. உங்களுக்கு கோவம் வருது. நம்ஜனை தான் முறைச்சி பாக்குறீங்க. என்னாடி உண்மைதானே, பிசாசு தானே நீ அப்படின்ட்டு நம்ஜுன்னு. உங்களுக்கா? ஏய் என்னடா ரொம்ப தான் பேசுற, அண்ணங்காரனாச்சேன்னு பாக்குற, இல்ல இல்லைன்னா என்னடி பண்ணுவ போடா, எனக்கு சாப்பிட வேண்டாம் அப்படின்ட்டு நீங்க போறீங்க. பட் ஆனா வச்ச எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு தான் போறீங்க. உடனே நம்ஜந்தா வச்சா எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு சாப்பிடவே வேண்டான்னு சொல்லிட்டு போகுது பாரு பைத்தியம் அப்படின்ற மாதிரி செம்மையா ஜங்குக்கு சிரிப்பு வந்துச்சு. சிரிக்கிறாரு. நீங்க கோமா திரும்பி முறைச்சி பார்த்துட்டு அப்படின்ட்டு போயிடுறீங்க அங்கேருந்து. நீங்கள் ப்ராங்க்குக்காக தான் வந்து உங்கள் வீட்டுக்கே வந்திருப்பீங்க, ஜங்குக்கு ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் ஆனால் அந்த ப்ராங்கே உங்களுக்கு மறந்தே போயிருக்கோம். ரொம்ப கோவமாக தான் பெட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அதுக்கப்புறமா தான் வந்து ஜங்குக்கும் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு உங்கள் ரூமுக்கு தான் வராரு. ரூம் உள்ளார வந்து லாக் பண்ணிட்டு நீங்கள் கோவமாக இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு ஒன்றுமே பண்ணல, வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு உங்களை தூக்கி அவர் லேப்பில் வச்சுக்கிட்டு, என்ன ஆச்சு என் பொண்டாட்டிக்கு, ஏன் இவ்வளோ கோவம் அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறமா தான், ஆமாம் நம்ம எதுக்கு கோவப்பட்டோம், எதுக்கு இங்கே வந்தோம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஞாபகம் வருது. அட ப்ராங்க் பண்ணலாம் வந்தோம் அப்படின்ட்டு வந்து நீங்கள் உடனே ப்ராங்க் பண்ணுற மூடு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரொம்ப கோவமாக உட்காந்துட்டு இருக்க மாதிரி என்னை தொடாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்கு கூட லேப்பில் இருந்து எந்திரிச்சு போகிறீங்க. ஜங்கு என்ன பண்ணுறாரு, உங்களை அப்படியே வாலில் பின் பண்ணிடுறாரு. லைக் நீங்கள் வந்து உங்களோட பேக் வந்து ஜங்கு ஃபேஸ் பண்ணுவார் அந்த மாதிரி பின் பண்ணிடுறாரு. அப்படியே உங்கள் கழுத்துக்கிட்ட தான் வராரு. அந்த ஹஸ்கி வாய்ஸில் பேசுகிறாரு. என்ன ஆச்சு என் பொண்டாட்டிக்கு, ஏன் இவ்வளோ கோவம்? ம் ஐயோ ஹஸ்கி வாய்ஸில் பேசுகிறனே கவுந்துடக்கூடாது ப்ராங்க்கு. தள்ளுடா. என்னடா? ஆ தள்ளுடா. நான் உங்ககிட்ட பேச மாட்டேன்டா, உனக்கு வேலை தானே ரொம்ப ரொம்ப முக்கியம். நான்லாம் உன் கண்ணுக்கே தெரிய மாட்டேன்ல, தள்ளுடா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அச்சோ என் பொண்டாட்டிக்கு அதுதான் கோவமா? சரிடி பொண்டாட்டி, இனிமேல் ஒர்க்ஸ் டைமை கம்மி பண்ணிக்கிறேன் சரியா அப்படின்ட்டு ஜங்கு சொன்னார். என்ன அதுக்குள்ளே சரின்னு ஒத்துக்கிட்டா? ஐயோ அப்போ நம்ம பிளானு அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒன்றும் தேவையில்லை, போய் உன்னோட வேலையை நீ பார்த்துக்கோ, நான் இங்கேயே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்கு லைக் நீங்கள் இப்போ திரும்பி இருப்பீங்க. லைக் ஜங்குக்கு ஃபேஸ் பண்ண மாதிரி தான். தள்ளுடா, எருமை மாடு மாதிரி இருந்துக்கிட்டு எவ்வளோ வெயிட்டாக இருக்குது, தள்ளுடா அப்படின்ட்டு நீங்கள் தள்ளுறீங்க. பட் ஆனால் ஜங்கு கொஞ்சம் கூட நகரவே இல்லை. உங்கள் முன்னாடி தான் வந்து லைக் இன்னமும் லீன் ஆகுறாரு. டேய் தள்ளுடா, தள்ளு. முடியாதடி, என்னடி பண்ணுவ? எது டீ சொன்ன அவ்வளோதாண்டா சொல்லுவேன்டி, என்னடி பண்ணுவ? கடிச்சிருவேண்டா. கடி, நானும் கடிப்பேன் அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறாரு. அதுவும் ரொம்ப ஹஸ்கி வாய்ஸில். அவ்வளோதான் உங்களுக்கு அப்படியே இதாகுது. நீங்கள் வந்து ப்ராங்க் அப்படின்ட்டு உங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு ஜங்குக்கை வேகமாக தள்ளி விடுறீங்க. போடா அப்படின்ட்டு வந்து நீங்கள் போகிறீங்க. ஜங்குக்கா அவர் வந்து லைக் பெட்டில் விழுந்த மாதிரி லைட்டாக விழுந்துட்டு உங்கள் சேரீயை தான் பிடிச்சி இழுக்கிறாரு. அந்த நீங்கள் போனதுக்கும் ஒரு சேரீ பிடிச்சி இழுத்ததுக்கும் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் உங்கள் சேரீ பின்னு வந்து லைக் என்ன பிஞ்சிருது அந்த மேலே. நீங்கள் அந்த நீங்கள் அதாவது இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிற அந்த சேரீ தான் நீங்கள் வியர் பண்ணியிருக்கீங்க. பிடிச்சி இழுத்ததில் என்ன இருக்குன்னா, அந்த ப்ளீட்ஸ் வந்து விலகி இருக்கும். ஸோ இப்போ வந்து உங்கள் அப்பர் பாடி ஃபுல்லுமே நல்லா ரிவீல் ஆகுது. ஜங்குக் தான் அப்படியே ஒரு விசில் அடிச்சுட்டு, பா என்ன வியூவு அப்படிங்கிறாரு. நீங்கள் விட்டுடா விட்டுடா விடுறா ஒழுங்கா அப்படிங்கிறாரு. விட்டணுமா? சரி, இவ்வளோ நீ கேட்கும்போது எப்படி விட்டாமல் இருக்க முடியும், விட்டுட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேரீயை பிடிச்சி இழுக்கிறாரு. அந்த இழுத்ததில் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, அந்த சேரீ ஃபுல்லுமே உங்கள் பாடியை விட்டு போயிருக்கும். இப்போ வெறும் இன்னர்ஸோடு தான் நின்றுட்டுருக்கீங்க. கீழேயும் மேலே அந்த இதுவும் போட்டு தான் இருக்கீங்க. உங்களுக்கா செம்ம ஷாக்கு. டீ சின்னத்திட்ட பண்ணியிருக்க, ஒழுங்கு குடுறா அப்படின்ற மாதிரி நீங்கள் லைக் ஒரு எண்டை பிடிச்சி தான் இருந்திருப்பீங்க. ஸோ ஃபுல்லாக இல்லாமல் ஒரு இது மட்டும்தான் உங்ககிட்ட, அந்த இது மட்டும்தான் இருக்கு ஜங்குக்கு. ஏய் வாடி அப்படின்ட்டு அவர் இழுக்கிறாரு. நீங்கள் விட்டுடா அப்படின்ட்டு நீங்கள் இழுக்கிறீங்க.
அவர் ஒரே இழுதான் வேகமா இழுக்கிறாரு. தொப்புன்னு போய் விழுறீங்க நீங்க. ஜங்குக்கு மேலேயே தான் விழுறீங்க. துருக்கி துருக்கி விட்டுறானா அண்ணா அடிக்கிறீங்க நீங்க. ஜங்கு கொஞ்சம் கூட நீ என்னதான் அடிச்சாலும் எனக்கு வலிக்க போறது கிடையாதுன்ற மாதிரி தான் அவர் இருக்காரு. என்னடி ஆ என்ன அப்படின்ட்டு ஒரு வாய்ஸு லைக் ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரி டோன் வருது. உடனே நீங்கள் ஸ்டாப் ஆகிடுறீங்க. அச்சோ நம்ம மற்றவங்க கிட்ட யூஸ் பண்ணுறதை யூஸ் பண்ணிட்டோமே. சரி 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 சாரிடி சாரிடி செல்லம் என் செல்ல பொண்டாட்டில அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லும் கிஸ் பண்ணுறாரு. கூடா பேசாத பேசாத நீ என்கிட்ட கோவமா பேசுகிறேன். அச்சோ இல்லடி செல்லம் அது ஒரு பழக்க தோசத்தில் வந்துருச்சு. அப்போ மற்றவங்கள நானும் ஒன்றா உனக்கு பேசாத நீ அப்படிங்கிறீங்க. ஸோ அப்படி இல்லை செல்ல குட்டி அப்படின்ட்டு வந்து அப்படியே உங்கள் நெக்க கிஸ் பண்ணுறாரு. உங்க அப்படியே தாஜா பண்ணுறாரு. அல்லடா தள்ளு எருமை எருமை அப்படின்ட்டு நீங்கள் அடிக்கிறீங்க. பட் ஆனால் அதை வந்து லைக் என்ன சொல்கிறது, அவ்வளோதான் நீங்கள் ஃப்ளாட்டே ஆயிட்டீங்க. அப்படியே வந்து அந்த கிஸ்ஸு ஜங்குக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். நீங்கள் பேசுகிற டோன்லேயே வச்சு கண்டுபிடிச்சிருப்பாரு. லைக் வந்து நீங்கள் அவ்வளோதான் ஃப்ளாட்டு அப்படின்ட்டு அப்படியே உங்கள் அந்த உங்கள் ப்ளவுஸோட ஸ்ட்ராப்பை கீழே இறக்கி விட்டு அங்கே அப்படியே கிஸ் பண்ணுறாரு, சக் பண்ணுறாரு. மாமா சொல்றே அவ்வளோதான். உங்களுக்கா டோட்டல் மொத்த கண்ட்ரோலுமே போயிருச்சு. அப்படியே வந்து மூன் பண்ணுறீங்க. ஜங்குக்கு தெரிஞ்சிருச்சு அவ்வளோதான். இனி நான் இப்போ நம்ம கண்ட்ரோல் தான் அப்படின்ற மாதிரி சுத்தமாக உங்களுக்கு ப்ராங்கே வந்து ஐயோன்ற மாதிரி உங்களுக்கு மறந்தே போச்சு. ஜங்குக்கு அப்படியே வந்து உங்கள் ட்ரெஸ்ஸுக்குள்ளார கையை விட்டு அப்படியே ரப் பண்ணுறது டீஸ் பண்ணுறதுன்னு வச்சு இதாக பண்ணிக்கிட்டே இருக்காரு. நீங்களா மூன் பண்ணிட்டே இருக்கீங்க. முடியல உங்களால், ரொம்ப துடிக்கிறீங்க. மாமா மாமா வேண்டாண்டா நிறுத்துறா. நான் கோவமா இருக்கேன். கோவமெல்லாம் இருக்கக்கூடாது. என் செல்ல பொண்டாட்டிக்குள்ள கோவம் வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டை 2 பேர் மேலேயும் கவர் பண்ணிட்டு அப்படியே உங்கள் பாடி ஃபுல்லும் கிஸ்ஸு சக்கு பண்ணுறது அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போய் கீழே செம்மையாக பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே அந்த மூன் சவுண்டு செம்மையாக வந்து வருது. ஜங்குக்கும் ஹைப் ஆகுது. ரொம்ப ரஃப்பாக டங்கை வச்சு செம்மா ப்ளே பண்ணுறாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அகெயின் மேலே வந்து உங்களை அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டே வந்து விட்டுடுறாரு உள்ள. அவ்வளோதான். உங்களுக்கு சுத்தமாக இதாகிருச்சு. உங்களுக்கு செம்மையாக பண்ணுறாரு ஜங்குக்கு. நீங்களும் வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக மாமா 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 ஃபாஸ்ட்டாக அப்படிங்கிறீங்க. ஜங்குக்கும் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணுறாரு. செம்ம டீப்பாக போகிறாரு. அப்படியே சிறப்பாக வந்து ஒரு 3 மணி நேரம் போகுது. இப்போ தான் சாட்டிஸ்ஃபைடாக வந்து ஜங்குக்கு உங்களை ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்காரு. இங்கே செம்ம தூக்கத்தில், அதாவது தூக்கத்துலேயும் தூங்காமல் தான் உட்காந்துட்டு இருக்கீங்க. பொண்டாட்டிக்கு கோவம் போச்சா? நீங்கள் தூக்கத்துலேயே உளர்றீங்க. போடா நான் உன்னை ப்ராங்க் பண்ணலான்னு இருந்தேன் தெரியுமா. எனக்கு கோவம்லாம் இல்லை. கோவம் இருக்கிற மாதிரி நான் ப்ராங்க் பண்ணலான்னு இருந்தேன் தெரியுமா அப்படின்ட்டு நீங்கள் உளறிட்டீங்க. நீங்கள் உளர்னதே உங்களுக்கு தெரியல. என்னது ப்ராங்கா? அவளை ப்ராங்க் ஆடி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் வந்து ஜங்குக்கு என்ன பண்ணியிருப்பாரு, உங்களுக்கு கீழே தள்ளி இருந்திருப்பாரு. லைக் அவர் தள்ளின ஃபோர்ஸில் உங்களுக்கு தூக்கம் ஓரளவுக்கு தெளிஞ்சிருக்கும். அம்மா போதும்டா விட்டுடா எனக்கு டயர்டாக இருக்குடா. ப்ராங்க் ஆடி பண்ணுற ப்ராங்க்கு ப்ராங்க் பண்ணால் மாஃபியா கிட்ட வம்பு பண்ணால் என்ன ஆகுன்னு உனக்கு தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான். ஜங்குக்கு ரொம்பவும் வந்து ஹார்டாக ரஃப்பாக பண்ணுறாரு. அந்த கட்டில் ஒட்டஞ்சு போச்சு. சே என்னடி கட்டில் இது, கொஞ்சம் கூட ரஃப்பே தாங்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கா? ஐயோ கட்டில் உடச்சிட்டானே பாவி பையனே அப்படின்ற மாதிரி இருக்கு. அண்ட் வந்து இதோட இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுக்கிறேன். அண்ட் அகெயின் ஒன்ஸ் அகெயின் நம்ம பன்னியோட பர்த்டே இன்னைக்கு. அவருக்காக நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். ஓகேவாடா ஃபிக்ஸீஸ்? அண்ட் வந்து அவ்வளோதான். ஸோ
சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் பண்ணிருங்க. டெலிகிராம், இன்ஸ்டா லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவாடா ஃபிக்ஸிஸ்? ரெக்வெஸ்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா வந்து அதை எனக்கு ஒன்று இன்ஸ்டாவில் இல்லை டெலகிராமில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ரொம்பவே வந்து ஈஸியாகவும் இருக்கும். ஓகேவாடா ஃபிக்ஸிஸ்? அண்ட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்டா ஃபிக்ஸிஸ். பாய் பாய் பாய்.